இந்த 19வது கேள்வி என்ன சொல்றது என்று சொல்லி சொன்னால், எக்ஸ் என்ற பண்டத்தின் விலை அதிகரித்த போது மெய் வருமானத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியினால் அப்பண்டத்தின் கேள்வித்தொகை 4 அலகுகளால் அதிகரிக்கும். பாருங்க, மெய் வருமானம் குறைய கேள்வித்தொகை 4ஆல கூடுதல். அப்ப மெய் வருமானத்துக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில என்ன தொடர்புமா? இல்ல, இந்த கேள்விகள் என்னத்தை பார்க்கணும்டா, இதுல பாருங்க, இந்த பண்டத்தினுடைய விலை அதிகரிக்குது. விலை அதிகரிக்குது. விலை அதிகரிக்க மெய் வருமானத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி இருக்கா இல்லையா? இரண்டு, மெய் வருமானத்தில் ஏற்பட்ட இந்த மெய் வருமானத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியால மெய் வருமானம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வீழ்ச்சியால கேள்வித்தொகை 4 அலகுகளால் என்ன செஞ்சுதான் அதிகரிச்சதாம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், மெய் வருமானம் குறைஞ்சிருக்குது, கேள்வித்தொகை கூடியிருக்குது. அப்ப வருமான விளைவின் தாக்கம் என்ன சொல்லுது? மெய் வருமானத்துக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில எதிரான தொடர்பு. ஆகவே இந்த கேள்வி வருமான விளைவு எதிர்கணியமாக இருக்கின்ற ஒரு பண்டம். என்னண்டு? வருமான விளைவு எதிர்கணியமாக இருக்கின்ற பண்டம். வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தால் ஒன்று இழிவு பண்டமா இருக்கணும் அல்லது கிடன் பண்டமா இருக்கணும். ஏன்? சாதாரண பண்டத்துக்கு வருமான விளைவு நேர்கணியம். இது சாதாரண பண்டமா இருக்க வாய்ப்பில்லை. அதே நேரம் தொடர்ச்சியா சொல்லி இருக்கிறோம் இல்லையா? தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். சார்பு விலையில் அதிகரிப்பினால் பாருங்க, சார்பு விலை என்ன செஞ்சிருக்குது? அதிகரிச்சிருக்கு. விளங்கிருக்க? அப்ப விலை அதிகரிக்கின்ற போது சார்பு விலையும் அதிகரிச்சிருக்குது. விளங்கிருக்க? விலை அதிகரிக்க சார்பு விலை அதிகரிச்சிருக்குது. சார்பு விலை அதிகரித்த போது கேள்வித்தொகை 2 அலகுகளால குறைஞ்சிருக்குது. 18 விளைவு எதிர்கணியம். இதுல நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்று சொல்லி சொன்னால், வருமான விளைவின் தாக்கத்தால கேள்வித்தொகை 4 அலகுகளால கூடியிருக்கான். சரி, 4 அலகுகளால கூடியிருக்குது. பாருங்க, வருமான விளைவின் தாக்கத்தால கேள்வித்தொகை 4 அலகுகளால கூடியிருக்குது. 18 விளைவின் தாக்கத்தால கேள்வித்தொகை 2 அலகுகளால குறைவடைஞ்சிருக்குது. 2 அலகுகளால குறைவடைஞ்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் இல்லையாது. இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வாரம், வருமான விளைவின் தாக்கம் 4, 18 விளைவின் தாக்கம் 2. இங்க 18 விளைவின் தாக்கத்தை விட வருமான விளைவின் தாக்கம் அதிகம். ஆகவே இவர் கட்டாயம் கிடன் பண்டமாக இருக்கிறார். விளைஞர்கள் இதுல இருந்து ஒரு பெரிய முடிவுக்கு வாரம். இது என்ன பண்டம்? கிடன் பண்டம். வருமான விளைவால கேள்வித்தொகை கூடுது, 18 விளைவால கேள்வித்தொகை குறையுது. +4 -2. இறுதியா விலை விளைவு +10 என்று சொல்லி வரும். விலை விளைவு +10 என்று சொல்லி வரும். இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம். இந்த கேள்வி கிடன் பண்டமாக இருக்கும். அந்த விலை விளைவு +10 இருக்கும். விளைவுல சொல்லப்பட்ட விஷயம், விலை விளைவு +10 இருக்கும். ஆகவே 19வது வினாவுக்கு எத்தனையாவது விடை? 19வது வினாவுக்கு 3வது விடை சரியா? 19வது வினாவுக்கு 3வது விடை சரியானது.